நான் இவ்வளோ நாளாக என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, நம்மக்கிட்ட யாராவது வந்து ஏதாவது ஒரு ஒர்க் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ, நான் சரி ஓகே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டேன்னு வைங்களேன், லைஃபே ரொம்ப ஈஸியாயிரும். எல்லாமே நமக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். அதை நம்பிட்டும் இருந்தேன். ஆனால் இதில் யாருமே பேசாத ஒரு டார்க் சைடு ஒன்று இருக்கு. அது நம்மகிட்ட இருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு போயிட்டே இருக்கு. அது என்னன்னா, யுவர் டைம், யுவர் எனர்ஜி, அப்படியே போக போக உங்களோட லைஃபே எடுத்துட்டு போயிடும். ஓகே, நான் இந்த வீடியோவில் என்ன பேச போறேன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப முக்கியமா இந்த வீடியோ யாரையுமே பிளேம் பண்றதுக்காக இல்லை. ஏன்னா யாருமே என்னை பிடிச்சி நீ பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னை ஃபோர்ஸ் பண்ணவும் இல்லை. எல்லாமே நானே சூஸ் பண்ணிக்கிட்டதுதான். நீங்க உங்க லைஃப்ல எங்கேயாவது ஸ்டக்கா ஃபீல் பண்ணியிருந்தாலோ, இல்லைன்னா உங்களை பிடிக்காம ஒரு மாதிரி கம்பல்ஷன்ல ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலோ, மேபி எக்ஸாக்டான ரீசன் இதுவா கூட இருக்கலாம். அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். இது கம்ப்ளீட்டா என்னோட ஸ்டோரி மட்டும்தான். நான் யாரையுமே எதுவுமே சொல்லல. ஓகே, இந்த மாதிரி மற்றவங்களுக்கு சொல்லி பண்ணி நான் ரொம்ப ஹீரோ ஆகணும்லாம் ட்ரை பண்ணல. நான் அவங்க எல்லாரையுமே டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது மட்டும்தான் நினைச்சேன். ரொம்பவே சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தங்க யாருன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல கவுண்ட் பண்ணா அந்த லிஸ்ட்ல நானும் இருக்கும்னு நினைச்சேன். எப்பவுமே ஏதாவது ஒன்று கேட்டா ஓகே ஒரு சின்ன ஹெல்ப் தானே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். இது எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க முடிஞ்சு அப்படின்னா, யாராவது ஹெல்ப் கேட்டா எஸ் சொன்னேன், எக்ஸ்ட்ரா ஒர்க் சொன்னா எஸ் சொன்னேன். நானே ரொம்ப டயர்டா பிஸியாவோ இல்லைனா ரொம்ப லேசியாவோ இருக்கும் போதும் ஓகே பரவாயில்ல அவங்க கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லி எஸ் சொன்னேன். சில டைம் ஆல்ரெடி நான் பிஸியா தான் இருப்பேன். அப்படி இருந்தும் சரி ஓகே கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லி எஸ் சொல்லியிருக்கேன். இப்படி பண்ண எல்லாமே கரெக்ட்ன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா நம்ம ஹெல்ப் பண்றப்போ ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். அந்த ட்ரஸ்ட் எனக்கு கொஞ்சம் பிடிச்சதுன்னு கூட சொல்லலாம். அண்ட் ஃபைனலா ஒரு நாள் எல்லாமே கொஞ்சம் தப்பா போக ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஏன்னா இது எல்லாமே ஃபர்ஸ்ட் நாள்லயே ஒரே நாள்லயே ரொம்ப பேடா நடந்துடல. அதனால எனக்கு அது ரியலைஸும் ஆகல. ஏன்னா இதோட சைடு எஃபெக்டா என்ன ஆகும்னு சொன்னா, நம்மளோட டே கொஞ்சம் கொஞ்சமா ஃபில் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். அது வந்து நமக்கு தேவையான விஷயமா இருக்காது, நாம அக்ரி பண்ண விஷயமா இருக்கும். அது ஈவன் நமக்கு சம்மந்தமே இருக்காது, தேவையும் இருக்காது. இதனால நமக்கு என்னென்ன போகும் அப்படின்னு சொன்னா, நம்மளோட டைம், எனர்ஜி அண்ட் ஃபோக்கஸ் இந்த மூணுமே காலி ஆயிரும். ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவையில்லாத பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு டே ஃபுல்லா பிஸியா தான் இருப்போம். ஆனா ஆக்சுவலா நமக்கு லைஃப்ல மூவ் ஆயிருக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு அதெல்லாமே தேவையா இருந்திருக்காது இல்லையா. அதனால ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னு சொன்னா, நான் பெட்ல தூங்கிட்டு இருக்கும்போது போன் ஸ்க்ரோல் பண்றேன். அப்ப எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ் பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு அவங்கள பிடிக்காதுன்னு இல்லை, பட் அது அவங்க என்ன கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால இப்ப இதுல எதுவுமே நடக்கல. ஒரு சிம்பிளான ஒரு மெசேஜ் தான் என்னோட மூடையே டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. ஸோ அன்னைக்குதான் இது எல்லாமே ஸ்டார்ட். அண்ட் இது மாதிரி நம்ம எல்லாமே பண்ணிட்டு சும்மா பிஸியா இருந்துட்டு எதுவுமே தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, மார்னிங் எந்திரிச்சோடனே நமக்கு டயர்டா இருக்கும். ரொம்ப சின்ன சின்ன டாஸ்க் நம்மளோட டாஸ்க் கூட ரொம்ப ஹெவியா ஃபீல் ஆகும். ஏன்னா மற்றவங்க எல்லாத்துக்கும் டாஸ்க்கும் ஒரு கம்பல்ஷன்ல பண்ணிடுவோம். நம்மளோட டாஸ்க்கு மட்டும்தான் ஓகே நம்ம தானே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் இக்னோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதுல ஒர்ஸ்ட் பார்ட் என்னன்னா, நான் என்னோட கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகல. இதெல்லாமே ரொம்ப தாண்டி தான் ஃபீல் ஆகும். பட் அந்த இனிஷியல் ஸ்டெப்லயே எனக்கு தோணிருச்சு எங்கேயோ இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் தோ அது ரொம்ப சின்ன சின்ன டாஸ்கா இருந்தாலும் என்னோட லைஃப்பை நான் பிளான் பண்ணாத மாதிரியும் எல்லாருமே வந்து பிளான் பண்ண மாதிரியும் கொஞ்சமா ஃபீல் ஆச்சு. அண்ட் ஃபைனலாக தான் நான் ஒரு டிசைட் பண்ணேன். ஆக்சுவலாக ஏதாவது ஒன்று சொன்னால் இது நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படின்னு எப்போ ஸ்விட்ச் பண்ணணும் அப்போ இருந்து எல்லாமே மாறிடுச்சு. இதுல இருந்து கடைசியாக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட டைமை மட்டும் லூஸ் பண்ண மாட்டீங்க, நீங்கள் உங்களையே லூஸ் பண்ணிருக்கீங்க. இதே மாதிரி தான் ஒரு நாள் ஈவினிங் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், நான் உட்காந்து என்னோட லேப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் என்னால் முடிக்க முடியல. அது ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கும் கிடையாது. ஆனால் எனக்கு ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த டாஸ்க் நான் ரொம்ப நேரம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியா நைட் பண்ணி முடிச்சுட்டேன். அண்ட் அந்த நைட்டு தான் ஹிட் ஆச்சு. நான் தேவையில்லாத ஒர்க் எல்லாத்தையும் பண்ணி என்னோட எனர்ஜி ஃபோக்கஸ் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டேன். கடைசியில என்னோட டாஸ்க் பண்றதுக்கு எனக்கு எனர்ஜி இல்லை. அதனால அது ரொம்ப இழுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னு. ஏன்னா என்னோட டைம், எனர்ஜி, ஃபோக்கஸ் இது எல்லாமே எனக்கு எங்க தேவையே இல்லையோ அங்க எல்லாமே ஸ்பிளிட் ஆகி போயிடுச்சு. ஆக்சுவலா என்னோட டாஸ்க்னு சொல்லி வர்றப்போ அது ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. இதெல்லாமே எங்க நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, ஓகே கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லி பண்ண டாஸ்கா இருக்கலாம், இல்ல நம்ம முன்னாடி இருந்தே ஒரு ஹேபிட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஹேபிட்னால இருக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு எதுவுமே பிடிக்கல. என்னடா அது சும்மா ஏதாவது கடுப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல். ஆனா இதுல வந்து யார் மேலேயும் கோவம் வரல, என் மேலதான் வந்துச்சு. ஏன்னா எல்லாமே பண்ணது நான் தான். பின்ன நான் அவங்க மேல எப்படியா கோவப்பட முடியும்? ஏன்னா இங்க யாருமே என்னோட டைமை நீ எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கல. நானே தான் இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால அண்ட் அந்த மொமெண்ட்ல தான் ஒண்ணு கிரியேட் ஆச்சு. லைக் இது எல்லாமே ஒரு பேட்டர்ன் நாம கிரியேட் பண்ணி வச்சது. இப்படி பண்ணா ஓகே நல்லா இருக்கும், நல்லா பயனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு தோணுச்சு, நம்ம ஏன் ஏதாவது ஒண்ணு சொன்னா ஓகே பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆக்சுவலா பார்த்தோம்னா நாம நோ சொல்ல பயப்படுறோம். இதுக்கு எதுக்கு நம்ம போய் பயப்படணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது அந்த மாதிரி பயம் கிடையாது. நம்ம கிட்ட வந்து கேட்கிற பீப்புளை டிசப்பாயிண்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி பயப்படுறோம். இப்ப நம்ம கிட்ட யாராவது ஒண்ணு கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா இல்ல முடியாது அப்படின்னு சொன்னா அவங்க டிசப்பாயிண்ட் ஆயிருவாங்க இல்லையா. சோ அதுக்காக பயப்படுறோம். இது மாதிரி நோன்னு சொன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பயப்படுறோம். நோன்னு சொன்னா அவங்க நம்மளை பாக்குற பெர்ஸ்பெக்டிவே மாறிடும்னு பயப்படுறோம். என்ன இவன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்ற மாதிரி நினைச்சிருவாங்களோன்னு சொல்லி பயப்படுறோம்.
இதனாலதான் நம்ம ஓகேன்னு சொல்லி ஒரு விஷயத்தவே பண்ண ஸ்டார்ட் பண்றோம். ஏன்னா நம்ம நோன்னு சொல்லி அந்த டிஸ்கம்ஃபர்ட்டை ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம எஸ்ன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு அதை வேலையை பண்ணி முடிச்சுட்டா கூட ஒரு நல்ல இம்ப்ரெஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்ப நம்ம பண்ணிட்டோம்னு சொல்லி வச்சிட்டோம்னா நாம என்ன நினைச்சிட்டு இருப்போம், ஓகே நம்ம ஹெல்ப் பண்ணிருக்கோம், அவங்க நம்ம நினைச்சிட்டு இருப்பாங்க, நமக்கு ரெஸ்பெக்ட் இருக்கும், நம்ம மேல ஒரு நல்ல பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாமளே நினைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிரைனே ரீவயர் ஆயிரும். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம ரொம்ப கைண்டான பர்சன், நம்ம ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா பேர் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நமக்கு ஒரு தாட் ஒன்று இருக்கும், இந்த மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப நம்ம செல்ஃபிஷா இருக்கும். இவன் என்ன ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லி ரொம்ப செல்ஃபிஷா இருக்கான், இவெல்லாம் ஒரு பையனா அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா கிளியர் பவுண்டரிஸ் நமக்காக செட் பண்றது அவ்வளவு செல்ஃபிஷான விஷயம் இல்லை. ஏன்னா இங்க ட்ரூத் என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்துக்கு நோ சொல்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம கண்டிப்பா ஒரு 2 பீப்புளை லூஸ் பண்ணி தான் ஆகும். ஏன்னா நம்மளே போய் யார்ட்டையாவது கேட்கறோம் அப்படின்னு சொன்னா ஒருத்தங்க மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசினாங்கன்னா நாமளே வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷன் நாமளே கிரியேட் பண்ணிப்போம் இல்லையா அவங்க மேல, அந்த மாதிரி. ஆனா நீங்க உங்களே கொஸ்டின் பண்ணி பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நீங்க எஸ் சொன்னப்போ நீங்க ஹாப்பியா தான் அதை பண்ணீங்களா இல்லைன்னா பண்ணணுமே சொல்லி பண்ணீங்களான்னு நினைச்சு பாருங்க. உங்களுக்கு ஆக்சுவலா உங்களுக்கே ஆன்சர் தெரியும், பண்ணணுமான்னு சொல்லி தான் பண்ணியிருக்கீங்களே தவிர ரொம்ப ஹாப்பியாலாம் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா இதுல வந்து நம்ம ஷார்ட் டைமா நமக்கு கிடைக்கிற ஒரு அப்ரிசியேஷனை ஃபோக்கஸ் பண்றதுனால நமக்கு இருக்கிற லாங் டைம் பீஸை வந்து லூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஒன்று சொல்றாங்க எஸ்ன்னு சொல்லி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கிடைக்கும் அப்படின்னு. ஆனா நீங்க அதை எஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்காக பண்ற ஃபீலிங்ஸும் அதுக்காக மெனக்கெட்டு பண்ற அந்த ஒர்க்கும் நமக்கு தேவையே இல்லைன்றதப்போ அது ரொம்ப ரெக்ரெட்டா ஃபீல் பண்ணுவோம். இதெல்லாம் தேவையா, அதெல்லாம் நம்ம பண்ணணுமா அப்படின்னு சொல்லி. இதுல இருக்கிற ஸ்கேரி பார்ட் என்னன்னா, நம்ம எல்லா வாட்டியும் எல்லாமே பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இதை ஸ்டாப் பண்றது, நோ சொல்றது ரொம்ப டஃபா மாறிடும். பிகாஸ் நீங்க சொல்ற எஸ் வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்பெக்டடா மாறிடும். ஓகே எனக்குன்னா என் நண்பன் பண்ணுவாடா அப்படின்ற மாதிரி ஆயிடும். அப்படி ஆகிறது நமக்கு தான் கொஞ்சம் டேஞ்சரா போகும். இப்ப இதுதான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தப்பா புரிஞ்சுக்கிற ஒரு பார்ட். அண்ட் ஃபைனலா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நாம எவ்வளவு வாட்டி மத்தவங்களுக்கு எஸ் சொல்லி அந்த ஒர்க்கை பண்றோமோ அவ்வளோ டைமும் நம்மளோட ஒர்க்குக்கு நோ சொல்லி பண்றோம் அப்படின்றதுதான் உண்மை. ஏன்னா நமக்கே ஆல்ரெடி இந்த ஒர்க் இன்னைக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டு டூ லிஸ்ட்ல இருக்கும். நாம அதை தள்ளிட்டு இவங்க கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வேல்யூ இல்லாத ஒரு டாஸ்கை பண்ணிட்டு இருப்போம். இதுல என்னன்னா பீப்புள்ஸ் எல்லாருமே நம்மளோட பவுண்டரி லைனை கிராஸ் பண்ணி வந்து நமக்கு ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேட்கல. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு பவுண்டரி லைனே செட் பண்ணவே இல்லை. அண்ட் ஹார்ஸ் ட்ரூத் என்னன்னா, யாருக்குமே வந்து இந்த மாதிரி எந்த ஒரு பவுண்டரிஸுமே இல்லாம சும்மா இருக்கிறவங்க எல்லாம் ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்க பண்றது ஓவர் டைம்ல என்ன ஆயிடுச்சுன்னா, இவன் சும்மா தானே இருப்பான், இவன்கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப ரெஸ்பெக்ட் இல்லாம தான் போகும். ஆனா நாம தான் வந்துட்டு ஓகே நம்ம ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லி தேவையில்லாம நினைச்சிட்டு இருக்கோம். அண்ட் உண்மையை சொன்ன போனா நம்ம நோ சொல்றதுனால நம்ம ரொம்ப பேட் பர்சனலா ப்ரொஜெக்ட் ஆக மாட்டோம். அப்படி ஆகிற பீப்புளை நீங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. நீங்க இந்த மாதிரி நோ சொல்லி சில விஷயங்கள் பண்ணாம இருக்கிறதுனால உங்களோட டாஸ்க் அண்ட் டைம் அண்ட் ஃபோக்கஸை வேல்யூ பண்றதுனால உங்க மேல இருக்கிற ரெஸ்பெக்ட் தான் அதிகமாகும். அண்ட் நீங்க இதுக்கப்புறம் நீங்க 4 வாட்டி நோ சொல்லி அவங்க உங்க கான்டாக்டே பண்ணல, காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு தானே அர்த்தம். அந்த மாதிரி பீப்புள் கூட நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இங்க நம்ம பவுண்டரி செட் பண்றது அப்படின்றது நம்ம யாரையுமே உள்ள விடாம கேட் போட்டு எல்லாரையும் வெளியே போகணும்னு சொல்றது கிடையாது. நம்மளை யார் ரெஸ்பெக்ட் பண்றாங்களோ அவங்கள மட்டும் ஃபில்டர் பண்ற மாதிரி, யாரும் அவங்களோட டைமை ரெஸ்பெக்ட் பண்றாங்களோ அவங்க மட்டும் தான் ஸ்டே பண்ணுவாங்க. இல்லைன்னா மற்றவங்க எல்லாருமே ஃபில்டர் ஆகி காணாம. How I started saying no. ஓகே இப்ப நான் எப்படி நோ சொன்னேன் அப்படின்ற கதையை பத்தி பார்க்க. ஒரு நாள் நல்லா தூங்கிட்டு இருந்தப்போ சடனா எந்திரிச்சேன். இந்த மாதிரி ஒரு ஃபேவர் பண்ண சொல்லி என்னோட ஃப்ரெண்ட் கேட்டான். நோ எனக்கு வேலை இருக்கு நீ ஏன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்லிட்டேன். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சொல்றப்போ அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்னா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். நம்ம ரொம்ப ரூடா இருந்துட்டோமா அப்படின்னு சொல்லி தோணும், இல்லைன்னா ரொம்ப செல்ஃபிஷா யோசிக்கிறோமா அப்படின்னு சொல்லி தோணும். சம்டைம்ஸ் கில்ட் ஆகும். பட் ஜஸ்ட் டூ இட், டோன்ட் ஓவர் திங்க், ஜஸ்ட் சே நோ. இந்த மாதிரி இல்லை என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு பிளா பிளான்னு சொல்லிட்டு நிறைய கதையா சொல்றது நோ, அவ்வளவுதான், சிம்பிள். ஆனா இதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, சில பீப்புள்ஸ் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா எடுத்துட்டு போயிருவாங்க. ஆனா சில பீப்புள் நம்ம பால் போடுற மாதிரி பவுன்ஸ் ஆகி நம்மகிட்டே வரும். நிறைய கான்ட்ரவர்சியான டாக்ஸ் எல்லாமே கூட வர சான்ஸ் இருக்கு. அண்ட் அப்ப எல்லாமே கிளியரா ஒரு ரீசன், எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸியா வந்து நோ சொல்லிருங்க. நான் அப்படிதான் சொன்னேன். அண்ட் இதை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி பில்ட் பண்ண இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க கேட்டாங்க அப்படின்னு சொன்னா எடுத்த உடனே ஓகேன்னு நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் யோசிச்சுட்டு ஓகேவா இருந்தா ஓகே, இல்லைன்னா நோன்னு சொல்லி ஈஸியா முடிச்சிருவேன். ஃபர்ஸ்ட் என்னோட டாஸ்க் எல்லாமே நான் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு சொல்லி தான் பார்ப்பேன். ஆக்சுவலா எனக்கு ஒர்க் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இன்ஸ்டன்டா எஸ்ஸை விட இன்ஸ்டன்டா நோ சொல்லிடுவேன். ஏன்னா நம்ம கிட்ட ஒன்று சொல்லி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது எனக்கு தேவையான்னு சொல்லி தான் பார்ப்பேன். ஈவன் அதுல எனக்கு கொஞ்சம் வேல்யூ இருந்துச்சுன்னா கூட ஓகே சொல்லிடுவேன். நிஜமாவே அந்த ஹெல்ப்பை என்னால மட்டும்தான் பண்ண முடியும்னு சொன்னாலும் நான் ஓகே சொல்லிடுவேன், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுவேன். இந்த ஸ்விட்ச்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, நான் எல்லாருக்கும் சூப்பரா நல்ல பையனா இருக்கணும் அப்படின்றது எல்லாமே அடிச்சு காலி பண்ணிட்டு நான் ரொம்ப ஹானஸ்டா எனக்கு நல்லவனா இருந்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு விக்ரம். இப்ப இருக்கிற எல்லாத்துக்குமே நோ சொன்னா ஓகேவா, நமக்கு எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குமா அப்படின்னு சொன்னா அப்படிலாம் கிடையாது. சில இடத்துல நம்ம நோ சொன்னாலும் நமக்கு நிறைய டைம் அது கொடுத்துறாது. நம்ம நிறைய டாஸ்க் ரொம்ப அச்சீவ் பண்ண மாட்டோம்.
பட் அது வந்து நமக்கு கிளாரிட்டியை கொடுக்கும், எது எது பண்ணணும் எது எது பண்ணக்கூடாது அப்படின்னு. அண்ட் அந்த கிளாரிட்டி நமக்கு பீஸை கொடுக்கும், நமக்கு ரெஸ்ட்டை கொடுக்கும். இந்த மாதிரி சில பெனிஃபிட்ஸை நமக்கு தேடி வந்து கொடுக்கும். அண்ட் ஃபைனலி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹூ லெஃப்ட் வெர்சஸ் ஹூ ஸ்டேட். நம்ம சடனா நோ சொல்றோம், எல்லாத்தையுமே இல்ல முடியாது அப்படின்னு சொல்றோம்னா நிறைய பீப்புள் இங்கே காணாம போயிடுவாங்க. ரொம்ப கோவப்பட்டுட்டு கத்திட்டு அந்த மாதிரிலாம் போக மாட்டாங்க. ரொம்ப குவைட்டா ஓகே அவன் என்ன ரொம்ப பண்றான் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டை வச்சுக்கிட்டு அவங்க அப்படியே குவைட்டா போயிடுவாங்க. அண்ட் அங்க நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இவங்க எல்லாமே ஒரு ஆக்சஸ்க்காக தான் நம்ம கிட்ட பேசியிருக்காங்க. இந்த மாதிரி போறவங்கள ஜஸ்ட் போக விடுறது நமக்கு நல்லது. அண்ட் இதுல முக்கியமான பார்ட், சில பீப்புள்ஸ் ஸ்டே பண்ணுவாங்க, தே அண்டர்ஸ்டாண்ட், தே ரெஸ்பெக்ட் த சேஞ்ச். சில பேர் இதனால ரொம்ப க்ளோஸ் ஆகவும் சான்ஸ் இருக்கு, அது உங்களோட சர்க்கிள் டிபெண்ட் பண்ணிருக்கு. அண்ட் நம்ம எல்லாருக்குமே அப்பதான் ஒரு விஷயம் புரியும், நம்மளை உண்மையா கேர் பண்ற கூட இருக்கணும்னு நினைக்கிற பீப்புளுக்கு நம்ம கிட்ட இருக்கிற அன்லிமிட்டடான ஆக்சஸ் எல்லாம் தேவையில்ல, ரொம்ப ஹானஸ்டா கொஞ்சம் வேல்யூபிளா இருந்தாலே போதும்னு சொல்லி தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஓகே, அண்ட் ஃபைனலா இந்த வீடியோ பார்க்கும்போது இவன் என்ன எப்படி பேசுறான், இந்த மாதிரி ரொம்ப செல்ஃபிஷா இருக்கான் அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொன்னா, மேபி நீங்க இன்னும் இதை ரியலைஸ் பண்ணாம இருக்கலாம், இல்லைன்னா மேபி நான் கூட தப்பா இருக்கு, மேபி உங்களுக்கு அப்புறமா ரியலைஸ் ஆகலாம், இல்லைன்னா நான் எப்பயுமே நான் தப்பாவே இருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, நாம நம்ம ஒர்க் பண்றதுக்காக மத்தவங்க கிட்ட நோ சொல்றது செல்ஃபிஷ் கிடையாது, நாம நமக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூபிளா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி கமெண்ட்ல பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி ரொம்ப ஹானஸ்டான கான்வர்சேஷனுக்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.